ஹை கைஸ், வெல்கம் டு கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பர் தான் போகிறோம். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பண்ணி ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரோப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பர் கூட வச்சுருக்காங்க. ஸோ நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஹலோ நெய்பர் சர்ச் பண்ணாலே ஸோ இந்த மாதிரி ஹலோ நெய்பர் கேம்ஸ் நிறையா வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் பார்க்க போகிறேன் கீஸ். ஸோ இப்போ வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ ஹலோ நெய்பர் 2லாம் இருக்குமான்னு தெரில. ஸோ ஹலோ நெய்பர் ஆல்ஃபா அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் வந்துருக்குல்ல, ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ நெய்பர் 3 ஆக்ட்ஸ், அதாச்சும் வந்து 3 ஆக்ட் தான் மொத்தமாகவே இருக்கும் போல இருக்குது. ஸோ நான் ஆக்ட் 4 இருக்குது அதுக்குள்ள இருக்குது, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 ஆக்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஹலோ நெய்பர் ஆக்ட் 1. ஸோ நம்ம ஆக்ட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் போல இருக்குங்க, பார்ப்போம். ஆக்ட் 1 ஆல்ஃபா 2 இருக்கா ஆக்ட். ஸோ நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா ஆல்ஃபா 2 கொடுத்துட்டோம் போல இருக்குது. ஸோ நம்ம ஆக்ட் 1லேருந்தே ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். இங்கே ஆமாம் கீஸ், நான் செலக்ட் ஆக்ட் கொடுத்து நம்ம ஆக்ட் 1க்கு போயிடுவோம். நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எங்கள் கேம் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குமோ தெரில, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படியே ஹலோ நெய்பர் மாதிரி அச்சஸெல்லாம் இருக்குமா, இல்லைனா வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் லைட்டாக இருக்க பார்ப்போம். சொன்னால் இன்னும் கீஸ் தான் அப்படியே தான் இருக்குது. ரோப்ளாக்ஸ்னால் கட்டமாக தான் இருக்குன்னு வேற மாதிரி இருக்குது. பால் பாருங்கள் வர மாதிரி இருக்குது. என்னடா இது டேய், அடப்பா இல்லை இங்கே அதே மாதிரி இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அது கிராஃபிக்ஸ் அளவுக்கு இல்லை, அதனால் கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணி வச்சுருக்கு. என்னடா அப்படியே பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஓவரா தெரிலையாடா. அடப்பாய் பசங்களா, என்னடா இது, என்னடா ஓவரா தெரியடா உங்களுக்கு. அடப்பா அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. ரோப்ளாக்ஸ்லாம் எப்படி இருக்கும், கட்டமாக தானே இருக்கும். இதை பாருங்கள், அப்படியே ரோப்ளாக்ஸ் கிடையாது, அப்படியே ஹலோ நெய்பர் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அடப்பாய் பசங்களா. ஸோ நம்ம வீடு போல இருக்குது. ஸோ இன்னும் இது எப்படி இருக்குன்னா வந்து எல்லாருக்கும் வேறு மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குது. ஏதாச்சும் வந்து ஒரே நெய்பர் தான் எல்லா பிளேயர்ஸையும் பிடிக்கிறது மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, அதான் நல்லாயிருக்கும். ஒரு சில ஹலோ நெய்பர்லாம் எப்படி இருக்குன்னா வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் வேறு ஹலோ நெய்பர் இருக்கும். இவனுக்கு இந்த ஒரு நெய்பர் தான் எல்லா பிளேயர்ஸையும் வந்து அவங்க பார்த்துட்டு வந்து அவனை துரத்த போகிறோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போய் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கூட விளாட்லாம். நல்லா இருக்கே. இப்போ வந்து அவனை பிடிக்க போகிறான்னா அந்த மாதிரி தான் கீஸ். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரே நெய்பர் தான் நம்ம எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு. ஒரு சில பேருக்குலாம் தனித்தனியாக நெய்பர், ஏதாச்சும் வந்து நமக்கு இருக்கிற நெய்பர் அவனுக்கு இருக்க மாட்டான், அவனுக்கு வேறு ஏதோ நெய்பர் இருப்பான், அவனுக்கு தனியாக பிடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும், தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீஸ். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக நல்லா பண்ணி வச்சுருக்கானுங்க கீஸ். அது என்னடா இது, நான் சும்மா உள்ளே போனால் உடஞ்சிருச்சு கண்ணாடி, அடப்பாவி இருந்துடாது. என்னடா சும்மா உள்ளே போகிற உடஞ்சிருச்சு, இதுன்னு வந்துடாது. ட்ராப்லாம் போட்டு வச்சுருக்காங்க கீஸ், பாருங்களேன். உஷாராக தான் இருக்காங்களா பார்த்தீங்களா. கிராஃபிக்ஸ் சூப்பராக, அதோட சூப்பராக இருக்குடா. இதே நீங்கள் ஹலோ நெய்பர்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் கூட லான்ச் பண்ணலாம்டா, அவ்வளோ சூப்பராக இருக்குடா. டேய் ஹலோ நெய்பர் கார்டை ஹலோ நெய்பர் கார்டு அவங்க வந்து டைனி கேம்ஸ் தானே. டேய் நீங்களாம் இதே இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம்டா. இதே இப்போ ரோப்ளாக்ஸில் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக கிராஃபிக்ஸ் இருக்குது, சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போதைக்கு நெய்பர் நம்மளை துரத்தலை. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவன் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற பிளேயர்ஸை பிடிக்க போயிருக்கான். ஸோ நம்ம அந்த கேப்பில் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கோம். ஐயோ இங்கே அவனுக்கிட்ட தான் இங்கே சொல்கிறான், இல்லை வேறு ஏதோ பிளேயரை பிடிக்க போனான். ஸோ நம்ம இந்த இதை எடுத்துருவோம். இங்கே எடுறாது, அவன் வர வந்துட போகிறான்டா, எடுத்து தோலடா. ஐயோ எடுடா, என்னடா பண்ணுறேன் அப்பா, எடுத்துருவோம் கீஸ். ஸோ இது வச்சு மேக்னட் கேஸ். ஆனால் கேம் லைட்டாக ஒரு மாதிரி லாக் ஆகுது, என்னென்னு தெரில. கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கேம் லாக் ஆகுது. நல்லா ராமோட ஃபோன் தான் நான் வச்சுருக்கேன், அப்போயே என்னன்னு தெரியல லாக் ஆகுது. ஸோ அப்படியே டப்பா என்ன ஈஸ் பின்னாடி ஒன்று கூட இல்லை. டப்பாலாம் போட்டு வச்சுருப்பானுங்களே ஈஸ், ஒன்று கூட டப்பாலாம். இப்போ டப்பாவில் பார்த்தீங்கன்னா டப்பாவே இல்லை. வீட்டுக்கு வாங்க பாருங்க, டப்பாலாம் வச்சுருப்பான். அது வீட்டுக்கு பின்னாடி எத்தனை டப்பா வச்சுருக்க பாருங்க, டப்பாவே இல்லை ஈஸ். பாருங்களேன், இந்த சார் எடுத்துப்போம் டப்பா பதிலாக. சார் எடுக்க முடியல. என்னடா அது புதுசாக இருக்குது, ஒன்றுமே எடுக்க முடியல. பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் எடுக்கணும். என்ன அது ஹைடா, இதோ ஹைடு பண்ணுறாடா இங்கே. நான் எப்படா வெளியே போவேன், அந்த இருக்குது நான் இதுவும் ஹைடா. வெளியே போகிற மாதிரி ஏதாச்சும் மட்டன் கொடுத்துருக்கணும், கம் அவுட் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்கணும், அதுக்கும் ஹைடாகும் பாருங்களேன். ஸோ நம்ம போய் டப்பா தேடணும், டப்பாவே கிடைக்க மாட்டேங்க எனக்கு. அங்கே ஈஸ் இருக்குது டப்பாவே இல்லை. ஐயோ எவன்டா அது, இவனா பிளேயர் தான். ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேங்க ஈஸ். இல்லை தப்பிச்சிட்டோம் ட்ராப்லேருந்து தப்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் டப்பா இருக்கும், எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம சீக்கிரம் போடா. அப்பா கிராஃபிக்ஸ் கீஸ். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நீ ஆனால் இங்கே வரைக்கும் வராடப்பா. பாருங்க நம்மளை துரத்திட்டு வரான். ஸோ கிராஃபிக்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கப்பா, அப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பாருங்கள். சோஃபா மாற்றி வச்சுருக்கானுங்க, வேறு என்னென்ன இருக்குது, வேறு இதெல்லாம் அப்படியே தான் ஈஸ் போட்டு வச்சுருக்கானுங்க. எல்லாம் அப்படியே தான் இருக்குது, வேறு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை ஈஸ். நம்ம வீட்டு கண்ணாடி உடைக்க முடியாதுல்ல, இந்த நான் ஒரிஜினல் ஆனோட இதுலேயாச்சும் உடைக்க முடியுமா, இதில் நம்ம வீட்டு கண்ணாடி உடைக்க முடியுமா. ரைட்ரா என்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓடலாம் முடியுது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேனாச்சும் எடுக்க முடியாது ட்ராஷ் வாயில் வர ட்ராஷ் கேனாச்சும் எடுக்க முடியுமா? பிடிச்சிருப்பாங்க ஈஸ். என்னடா என்ன துரத்துற அடப்பா நம்மளே என்ன துரத்துறாங்க ஈஸ். என்ன இதுக்கடா துரத்துறேன் அப்பா வேற ஒருத்தன் டார்கெட் பண்ணாங்க ஈஸ். அவன் ஒன்று விட்டா என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த இதில் எப்படி இருக்குன்னா வந்து ஒன்று ஒருத்தனே துரத்துனான், வேற ஒருத்தனை துரத்தவே மாட்டேங்க, ஒருத்தனே டார்கெட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு என்ன துரத்தினா உடனே தப்பிச்சேன்னா உடனே வேற ஒருத்தனை போய் துரத்த ஆரம்பிச்சிடுறான். இப்படி இருக்காங்க ஈஸ். ஸோ இப்போ கிட்ட வேற ஒருத்தன் வந்தால் கூட அவனை பார்க்க மாட்டேங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன ஒருத்தனை தான் பார்க்குறான். அடப்பா நீ பண்ணுறது நல்லா இருக்குடா, நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் தேடுறா ஆக்ட் ஒன்று முடிச்சுருவோமா நம்ம. என்னடா அது வந்து தொலை எஸ்ஐ அப்பா வந்து தொலைச்சிருச்சு ஈஸி வேறு. ஸோ அதெல்லாம் தூக்கூடாது. இப்போ கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், ஏன்னா பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக நான் வந்து வம்பு கட்டிகிட்டு இருப்பானுங்க. இங்கே பாரு என்ன வந்து முடிஞ்சா புடி அப்படி கண்டிப்பாக வம்பு கட்டிகிட்டு இருப்பானுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அவன் வீட்டுக்குள்ளே இப்போ இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா வந்து திறந்துட்டு போயிடுவோம். ஸோ இப்போ வந்து என்னடா கரெக்டாக என்ன வந்து பிடிக்கிறாடா பாயில கரெக்டாக என்ன வந்து பிடிக்கிறான் பாருங்களேன். ஐயோ இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கண்ணாடி நம்மளே உடச்சிட்டு இருக்கோம் கீஸ். பாருங்க ஈஸ் அங்கே ரெஞ்ச் எடுத்துட்டு நம்ம அங்கே ரெஞ்ச் எடுத்து அதுக்கப்புறமே பிடிச்சிருந்தா பரவாயில்ல, ரெஞ்ச் எடுக்க முன்னாடியே பிடிச்சிட்டாங்க ஈஸ். அடப்பாவி ஐயோ எப்படா பிடிக்கிற அடப்பாவி. ஸோ நம்ம சும்மா சுற்றி பார்ப்போம், ஆக்டெல்லாம் முடிக்கிற ரொம்ப குறிக்கோள் வேணாம். ஸோ நம்ம அடுத்து வந்து இந்த ஆக்ட் போயிடுவோம், ஆக்ட் 2 போயிடலாம்னு நினைக்கிறது எனக்கு. நான் ஆக்ட் 2 போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற ஆக்ட் 2. இப்போ ஆக்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து அவளே போடுறானுங்க. இது வந்து ஆக்ட் 2 இது ஆல்ஃபா 2 அப்படிங்கிறானுங்க. அது வந்து ஆக்ட் 2 பேட்டான்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதான் பேட்டா வருஷன்லாம் அப்படியே போடுறாங்க போல இருக்குது. அப்புறம் பேட்டா வருஷனில் கிராஃபிக்ஸ் நல்லா வச்சுருக்கீங்களா? நீங்கள் ஒரிஜினல் வருஷனில் கூட கிராஃபிக்ஸ் நல்லா வைக்கல, நல்லா வருவீங்களா? நீங்கள் நல்லா வருவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா அது சென்ட்ரா கூட வைக்கலாம், அப்படியே டாக்டர் ஸ்பான் இந்த சைடு அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல அது கூட வைக்கலாம், அப்படியே டேரக்டாக ஸ்பான் விட்டானுங்க. நல்லா இருக்கடா இதெல்லாம் ஏன்டா கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்கடா. ஸோ பரவாயில்ல. ஸோ விடுங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீட்டுக்குள்ளே தான் போய் அவனை வீட்டுக்குள்ளே போய் அந்த வெறிஞ்சு எடுக்கணும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடச்சிக்கிட்டு போயிட்டு இப்போ இங்கே திறந்து வெறிஞ்சிருக்கு தூக்கடா வெறிஞ்சா. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போவோம். இப்போ வந்து என்னடா அது அடப்பாய் அப்படியே இருக்கு ஈஸிஸ். அந்த நம்ம ஆக்ட் 2 எப்படி இருப்போம், நம்ம கொஞ்சம் லேட்டு அடிப்பட்டு கையிலலாம் கட்டு போட்டு இருப்போம்ல, அது எப்படி இருக்குன்னா அப்படியே அங்கே பாருங்கள் ஒருமே கிழிஞ்சு போல அப்படியே இப்படி என்ன சொல்ல அப்படியே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அப்படியே பாருங்கள் அதில் கொஞ்சம் லைட்டு டேமேஜ் ஆகி கொஞ்சம் ரொம்ப அடிப்பட்டு பாவமாக இருக்கும். இல்லைனா அது இருறா கிளிச் ஆகிடுச்சு கீஸ். இங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன இடம் வந்து விடுங்கடா என்ன எப்பா விட்டானுங்க. இத்தனை பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா? அதை போய் என்ன ஐயோ இவன் வர வந்துட்டானா? இவன் கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்களேன். எல்லாம் பிளேயர்ஸ்லாம் அப்படியே கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. இருக்கு கிராஃபிக்ஸ் குறைச்சா கொஞ்சம் லைட்டாக டே அப்போ ஜஸ்ட் மிஸ் நான் பிடிச்சிருப்போம். கொஞ்சம் நேரம் விட்டா ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன் நான். ஸோ இப்போ போவோம். ஸோ ஏறுறா மேலே ஏறுறா. கிராஃபிக்ஸ் லைட்டாக குறைச்சி பார்ப்போம். இந்த சைடு வந்து அவன் வருவாங்க. ஏன்னா அது ரோப்ளாக்ஸ் அலோனே வருவான். என்னடா தட்டி விட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சைடு போகவே முடியல. அந்த சைடு வால் வேறு தெரியும் இன்னும். அந்த சைடு போகவே விட மாட்டேங்க, தட்டி விட்டுறானுங்க பாருங்களேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அந்த சைட் போக முடியல பார்த்தீங்கன்னா. இப்போலாம் போகலான்னு பார்த்தா அப்படியே தட்டி விட்டுருவானுங்க. இங்கே பாருங்கள் இப்படி போகிறேன்னா இருங்க இப்போ தட்டி விடல. அப்புறம் அப்போ தட்டி விட்டானுந்தோ ஒரு மாதிரி வருது பார்த்தீங்களா? அதான் கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்சம் பொறுமையாக போகணும் போல இருக்குது. ஸோ அப்படியே கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்றான். ஸோ வேறு என்ன பண்ணலாம்? ஹலோ நெய்பர் அப்படியே பாருங்கள். இது கிராஃபிக்ஸ் இதுலேயும் சூப்பராக தான் இருக்குது. இதே பேசாமல் ஹலோ நெய்பர் அப்படின்னு சொல்லி வந்து ப்ளே ஸ்டோரில் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை போய் ரிலீஸ் பண்ணாமல் அங்கே பாருங்கள் ஏதோ கேவலமாக ஏதோ போச்சு. ஐயோ அவன் வீட்டுக்குள்ளே தான் இப்போ வேலையே இருக்கு. அங்கே ஏன்டா போய் தொலைகிற? வீட்டுக்குள்ளே வேலை இருக்குது. அவன் கரெக்டாக அங்கேயே போயிட்டான் பாருங்கள். ஸோ நம்ம ஏதாச்சும் பாட்டு பாடுவோம். ஒரு போகிறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க கற்று தந்தான் அவனை நானும் பார்த்து விட்டா சுட்டு வேண்டாம். ஆனால் எத்தனையோ நியூ இயர் இல்லை என்னன்னு ஐயோ பிடிச்சிட்டான்டா. ஆனால் எத்தனையோ நியூ இயர் இல்லை என்னென்னமோ விட்டுருக்கான். இன்னையோட சரக்கை நாங்கள் விட்டுடுவோண்டா. குவார்ட்டருக்கு இன்னும் என்னது வீடுக்கு தானோ சத்தியமானோ இன்னையோட குடினோ. இந்த பாட்டெலாம் எப்படி யாருக்கு கேட்பானா வந்து இந்த குடிச்சிட்டு நான் என்ன திருந்த போகிறேன் நல்ல போய் நான் போகிறேன் நிறைய பேர் இருப்பானுங்களா அவனுக்கு அந்த பாட்டு செட் அவன் பாடுவானுங்க. ஒரு போகிறம்போக்கு முதல்ல சரக்கு அடிக்க கற்று தந்தான் அவனை நானும் பார்த்து புட்டா சுட்டு விடுவேண்டா. ஆனால் எத்தனையோ இல்லை என்னென்னமோ விட்டு இருக்கானே இன்னையோட சரக்கு நாங்கள் விட்டுடுவோண்டா. குவார்ட்டருக்கு நான் வீருக்கு தானோ சத்தியமானோ இன்னையோட குடினோ. ஐயோ தம்பி பிடிச்சிட்டான்டா.
நம்ம வாயில பாரு மியூசிக் போடுறோம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இப்போ எங்கே இருக்கான்னு வார்த்தை இல்லை. நான் ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற பேச நிம்மதியே வேலை பார்க்க விட்றா. நான் இங்கே மேலே வேலை இருக்குது, நான் மேலே வேலை போய் வேலை பார்த்துட்டு வரேன். ஸோ அப்படியே இருறா தம்பி இருத்து இருறா இருறா ஒரு நிமிஷம் நான் இது மேலே வச்சு திருக்கி விட்டுக்கிறேன். என்னடா அது திருக்கி விட்றான். தண்ணியெலாம் அப்படியே வெளியே கொட்டுது அப்படியே. ஆனால் அது ஒரு மாதிரி குட்டுது. அப்புறம் அடப்பாய் அப்படியே சுற்றி விட்டுறான். ஒரு போகிறோமோ முதல்ல சர இல்லைன்னா மேலே வரைக்கும் வர திமுறாயிடுச்சு. அடப்பா ஐயோ ஏண்டா அது பார்க்க கூலி பவர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இதில் ஐயோ பிடிச்சிட்டான், பரவாயில்ல இது பிடிச்சிட்டான் அவன். ஏன்னா சுத்தமாக எனக்கு கண்டு தரல. இருறாரு அடப்பா இவன் ஒருத்தர் என்னே டார்கெட் பண்ணுறாங்க. ஸ்டீவனை போய் புடுறா டே நான் எல்லாதரையும் நான் அடப்பா கைஸ் மறுபடியும் பிடிச்சிட்டாங்க கைஸ். எத்தனை தடவை என்னை பிடிப்பேன் நானும் கேனப்பேன். நான் என்னையே பிடிச்சிட்ருங்க கைஸ் பார்த்தாலும் மாலுங்க. மறுபடியும் என்னை வந்து பிடிச்சனா அவ்வளோதான்டா நான் சிறுப்பாலே அடிப்பேன். நானும் எத்தனை தடவை அடிவாங்க. கொஞ்ச நேரம் அவனையும் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடு, கொஞ்ச நேரம் என்னையே பிடிச்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்களேன். ஸோ இப்போ சீக்கிரமோ ஒரு போகிறோமோக்கு முதல்ல சரக்கு அடிக்க கற்றுக்குந்தான். அவனை நானும் பார்த்து புட்டா சுட்டு விடுவேண்டா. அட எத்தனையோ நீ வேறு இல்லை என்னென்னமோ விட்டு இருக்கான். என்னையோட சரக்கை நாங்கள் விட்டுடுவோண்டா. இந்த பாட்டு சூப்பராக இருக்கு ப்ளீஸ். ஸோ இன்னும் அது ஆப்பிள்லாம் இங்கே போடுறாச்சு. இதோ இலாங்கி சாப்பிட்டா எனக்கு அடிக்க வருவான். எடுத்து வெளியே போட்டுடுறான். இன்னும் எடுக்க முடியல. ஸோ இது எடுத்து இந்த மண் தோண்டியா அதை என்ன சொல்லுவாங்க மண் வெட்டியெல்லாம் எடுத்து வச்சுப்போம். தம்பி தள்ளிக்கோ தம்பி கொஞ்சம் தள்ளிக்கோ கூலி வரான் சொல்லிக்கோ. நீங்கள் இங்கேருந்து குச்சாடி என்ன ஆகும் செத்துரும். இருறா சாகலாம் மாட்டோம் சான்ஸ் இல்லை. ஏன்னா ரோப்ளாக்ஸ் சிஸ்டம் படி பார்த்தா நம்ம ஹைட்டான பிளேஸ்லேருந்து குச்சா நம்ம சாகலாம் மாட்டோம். ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னால் தம்பி ஏன்டா தம்பி இப்படி பண்ணி தொலைகிற. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் சும்மா இங்கே ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்ட் 3 போயிடுவோம். ஆக்ட் 3 எடுத்து போயிடுவோம் ப்ளீஸ். ஆக்ட் 3 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. தனி கேம்லாம் அதே கேமில் தான் ஆக்ட் 3. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு கேம் நான் யாரும் வச்சுக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எப்பா நல்லா வீட்டுக்குள்ளே ஸ்பான் ஆகிறோம். நீங்கள் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டேரெக்டாக வெளியே ஸ்பான் பண்ணுவானுங்க. அதான் நம்ம இங்கே இன்ட்ரோ கூட போல். இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் நம்ம வந்து இது வந்து உண்மையாக சொன்னால் கனவு நம்ம வந்து பெரிய ஆளாகி வேறு ஒரு இடத்துல இருப்போம். என்னடா அது ஆக்ட் இந்த கிளிச்சா அது அடப்பாவி. இது அதே கேம் தான். நான் ஃபஸ்ட்டு நம்ம வேறு கேம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு வீடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கிலீஷ் வேறு ஏதோ கேம்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் பார்த்துட்டு வரேன். மக்களே பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் அளவு நேவருக்குள்ளே வந்தோடனே பாருங்கள் ஆக்ட் 3 கொடுத்தேன். அதில் பார்க்க வேறு ஏதோ கேமாக இருக்குது கைஸ். இது வந்து இது ஒரு ஆக்ட் வேறு ஒரு கேம் கைஸ். உண்மையை சொல்லணும். இங்கே பாருங்கள் இது நான் வெளியே பார்த்தேன். இந்த கேம் ஆடி நான் வெளியே பார்த்து இதே பிக்சரோட போட்டு வச்சுருந்தது வேறு ஏதோ கேமு. அப்படி இதுக்குள்ளே வச்சுருக்கானுங்க அடப்பாவி. இதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக தெரில சார். இது வேறு ஏதோ கேமு. நல்லா பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஏண்டா ஒரு நியாயம் வேணாமான இப்படி பண்ணி வச்சிட்டீங்க கடைசியில். இன்னும் அதுக்கு ஓட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க. சரியா லோட் ஆகாமல் இருக்குது போல இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக தெரில சார். ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் இதுவும் கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. அட பையன் வந்துட்டான்டா. இதுலேயும் கண்ணாடி உடைக்கலாம்ல இஷ்டத்துக்கு. ஐயோ ஓடுறா ரன் குடுறா. ஐயோ ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம இப்போ வந்து குதிச்சு இப்போ கண்ணாடி உடச்சிட்டு போக போகிறோம். ஏன்னா கண்ணாடி உடைய மாட்டிக்கு டேடி பிடிச்சிட்டான். அவ்வளோ போய் அங்கேயே பிடிச்சிட்டான் பாருங்களேன். இந்த கேமில் கண்ணாடி உடைக்கிற ஆப்ஷனில் அந்த போனதை நம்ம வந்து ஆக்ட் 1 ஆக்ட் 2 எப்படி இருந்துச்சு. நம்ம அப்படியே நம்ம கண்ணாடி மேலே கொஞ்சம் தாவலாம் போதும் அப்படியே கண்ணாடி அப்படின்னு உடஞ்சிரும். அவ்வளோதான் கண்ணாடி போயிடும். இது எப்படி இருக்குன்னா கண்ணாடி அப்படி உடஞ்சி போகிற மாதிரி இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவன் கண்ணாடி உடச்சிட்டு வரான்டா அடப்பாவி. அவன்லாம் கண்ணாடி உடச்சிட்டு வரோ கைச்சு. நம்ம தான் கண்ணாடி உடைக்க முடியல. ஸோ இந்த வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்ஃபா 1 வீடு இது. இந்த வீடு எதில் இருக்குன்னா ஆல்ஃபா 1 இருக்கும். அதில் தான் கீஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அதில் இதே கேமில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபா 2 ஒன்று வேறு இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம விளாட போகிறோம். இப்போ நம்ம ஆல்ஃபா 2 தான் விளாட போகிறோம். ஸோ ஆக்ட் 1 ஆக்ட் 2 ஆக்ட் 3 ஆல்ஃபா 2 புதுசாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்ஃபா 2 தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட போகிறோம். ஸோ ஆல்ஃபா 2 விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஸோ இது அதே கேமாக நான் வேறு கேமோட கனெக்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்களா. இல்லை அதே கேம் தான். நான் அந்த பிக்சர் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதே கேம். ஸோ எப்படி இருக்க போது தெரில. ஸோ பார்ப்போம். ஆல்ஃபா 2னா ஆக்ட் 2 தான் சொல்லுவானுங்க. எப்படி இருக்க போது தெரில. இந்த ஆல்ஃபா 2 வாஸ் யூஸ்ட் ஆஸ் மெயின் கேம் இன் 2022.
எனக்கு புரியல கைஸ். ஆல்ஃபா 2 பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கேமாக இருந்திருக்கு 2022. இட் ஸ்டாப்டு கெட்டிங் மேஜர் அப்படின்னு சொல்லி ஆக்ட் 1 வாஸ் ரிலீஸ். அதாச்சும் வந்து ஆக்ட் 1 பார்த்தீங்கன்னா தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அது என்னாச்சுன்னா இது வந்து அதாச்சும் ஆல்ஃபா 2 தான் மெயின் கேமாகவே இருந்திருக்கு. ஆனால் ஆக்ட் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து இது வந்து போயிருச்சான். ஸோ சொல்ல வரானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் அது ஃபஸ்ட் பர்சன் வியூவில் தேர்ட் பர்சன் வியூவில் இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கோமாளி படத்தில் சொல்லுவாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அது மாதிரி தான் ஈஸ் இருக்கு. என்னடா அது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் இருக்கும். அதுவும் நீங்கள் பாருங்க ஈஸ், அது எப்படி இருந்துச்சு எப்படி நீங்கள் பாருங்கள். அதில் கை எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருந்தானுங்க. ஆக்ட் 1 ஆக்ட் 2 மட்டும் தான் உருப்படியாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்ட் 3 வேறு எதாவது கேமோட லிங்க் பண்ணிட்டானுங்க. ஆக்ட் 4 இல்லை, அதுக்கு மேலே ஆல்ஃபா 2 வச்சுருந்தானுங்க. இது அதுக்கு மேலே கேவலமாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் நெய்பர் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலண்டா. அவனையும் காணும். அடப்பா நெய்பர் வேறு காணும் சொன்னாலும் கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்களேன். இது மட்டும் சொன்னால் கரெக்டாக வந்துடுவான் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாடிக்கு போய் இப்படி மேலே இருக்குது. வீடு அப்படியே தான் ஈஸ் இருக்குது. ஸோ இதில் கண்ணாடியெல்லாம் உடைக்க முடியல. இருங்க, அவன் ஸ்கின் இப்படி வச்சுருக்கான். ஸ்கின் நம்மளாம் இப்படிலாம் ஸ்கின் எப்படா வைக்கிறீங்க? ஒன்றுமே புரியல எனக்கு. ஸோ அது ஏன்னா கீழே போட்டேன். அடப்பாய் கீழே போட்டாங்க பாருங்களேன். அதுப்பா வேறு ஏதாச்சும் எடுக்க முடியுமா? அடப்பாய் ஒன்றும் எடுக்கவும் முடியல. ஸோ கண்ணாடி உடச்சிட்டு போடா. கண்ணாடி உடைக்கலாம் முடியல. அப்படியே கண்ணாடி கூட விட்டு தாவிட்டு வரனால வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா இல்லை உண்மையாக சொன்னால் கேமு. நான் ஒத்துக்கிறேன் நல்லாவே இல்லை கேமு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்கானுங்க. ஸோ இதான் ஆனால் உண்மையாக சொன்னால் இதான் கரெக்டான சிஸ்டம். வேணால் பாருங்கள், அது பார்க்க எப்படி இருந்தால் அப்படியே அலோனே மாதிரி தான் அப்டேட் விட்டு கிராஃபிக்ஸ்லாம் அப்படியே இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையாக சொன்னால் ரோப்ளாக்ஸில் வந்து அலோனேபர்னாலே அது இப்படி தான் இப்போ விளாட்றேன்ல இப்படி தான் இருக்கணும் உண்மையாக சொல்லலாம். ஸோ பிகாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முந்தி விளாண்டதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அலோனேபர் தான் அப்டேட் விட்ட மாதிரி என்னமோ வச்சுருந்தானுங்க. உண்மையாக சொன்னால் இதான் உண்மையாக சொன்னால் உண்மையான அலோனேபர் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு உண்மையான அலோனேபர் அப்படி கிடையாது. அதை வந்து உண்மையான ரோப்ளாக்ஸில் உள்ள அலோனேபர் இதுதான். ஸோ ஐயோ சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார். எப்படா பிடிக்கும்? நம்மளோட வேகமாக ஓடுறாங்க பாருங்களேன். இங்கே ஓடுற ஆப்ஷன் வேறு தனியாக ஒன்று இருக்கா? இதை வச்சு ஓடி தப்பிக்கிறோம். நம்ம தப்பிக்காமல் விட்டுருக்கோம். எப்படா விளாடணும் சார்? என்னென்னு வேறு தெரில. எப்படி விளாடணும் தெரியல. ஆல்ஃபா 2 தான் போட்டிருக்கேன். ஆல்ஃபா 2 எனக்கு விளாட தெரியாது எனக்கு சொல்லலாம். எப்படி விளாடணும்? இதுன்னு டோரில் அடைச்சி போட்டு வச்சுருக்கோம். இது ஆக்ட் 3 கைஸ். இந்த கார்டு போடுற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது ஆக்ட் 3. இது எப்படி இருக்குன்னா வந்து ஆக்ட் 1 2 3லாம் கொஞ்சம் குழப்பி அடிச்சு வச்சுருக்கானுங்க. இந்த பின்னாடி ஏணி இருக்கா கொஞ்சம் லைட்டாக அதெல்லாம் போட்டு குழப்பி அடிச்சு வச்சுருக்கானுங்க. ஏண்டா அவங்களுக்குலாம் கொஞ்சம் அறிவு இருக்காடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஏதாச்சும் எடுப்போம். இது ப்ரெஸ் டு பிக்கப் தூக்கு தூக்குடா. ப்ளஸ் E2 பிக்கப். நான் கம்ப்யூட்டர் பிளேயர் கிடையாது. நான் மொபைல் பிளேயர் ஆடப்பா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறீங்க? ஸோ நம்ம இதையும் விட்டு நம்ம வந்து இதை விட்டு வெளியே வந்துடும். இந்த கேம் விட்டே வெளியே வந்துடும் மொத்தமாக. ஸோ இது உருப்படி கிடையாது. ஆக்ட் 1 ஆக்ட் 2 நல்லா இருந்துச்சு. ஆக்ட் 3 நல்லாவே இல்லைன்னா அது வேறோட கேமோட லிங்க் பண்ணிட்டானுங்க. ஸோ அது எந்த கேமோட நான் அவங்களால காமிக்கிறேன். அது எந்த கேமோட லிங்க் பண்ணியிருக்காங்க நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன். நான் ஆடி இருக்கேன். ஸோ அலோனேபர்னு போட்டிருக்கா. நம்ம ஆனது இது அலோனேபர் 3 ஆக்ஷன் இருக்கா. இது பார்த்தீங்கன்னா அலோனேபர் ஆக்ட் 3 தனியாக இருக்கல. அது ஆக்ட் 3 மட்டும்தான் இருக்கும். நான் இதுக்குள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் மட்டும் பாருங்க ஈஸ். எல்லாம் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு நீங்கள் தான் பார்ப்பீங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள். வந்துட்டோமா ஈஸ். இங்கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக லோடாதா. இங்கே பாருங்கள் அதே கேம் பாருங்க ஈஸ். அதே கேமு இங்கே பார்த்துக்கோங்க ஈஸ். இங்கே பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க. அதே கேம் தான் இங்கே பாருங்க ஈஸ். அப்போது விளாண்டோம் ஆக்ட் 3 அதே கேம் தான். ஸோ நல்லாவே இல்லை ஈஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அந்த கண்ணாடி உடைக்கிற சிஸ்டம் இருக்காது பாருங்கள். இது பாருங்கள் இப்போ அந்த கண்ணாடி உடைக்கிற சிஸ்டம் இல்லை பார்த்தீங்களா? ஸோ இதான் ஈஸ் கேவலமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து அலோனேபர் கேமுக்கு போயிடுவோம். நம்ம அடுத்து வேறுனா அலோனேபர் கேம் இருக்குன்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அலோனேபர் 2 இருக்கா நான் பார்த்துட்டு வரேன். அலோனேபர் 2 கண்டிப்பாக இருக்குது சான்ஸ் இல்லை. ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் கூட கிடையாது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்க. அதாவது ட்ரையல் வெர்ஷன் கூட கிடையாது. ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் பார்க்குறேன் அது இருக்கா இல்லையான்னு. மக்களே ஒரு வழியாக அலோனேபர் 2 பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டேன். இது ஆல்ஃபா 1.5 இருக்குது. அடுத்து பேட்டா வெர்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் கேம் ஏதாச்சும். இப்போ இது வந்து ஃபுல் கேமு. அடுத்து இங்கே மேலே வந்து இந்த நியூ நெய்பர்ஹுட்னு இருக்குது. ஸோ மொத்தமாக 4 அலோனேபர் 2 பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஈஸ் நம்ம. ஸோ டேட்டா ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஸோ நம்ம அலோனேபர் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வெர்ஷன் இது. ஸோ ஃபேன் மேடுன்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா அது
குனிகிற பட்டனி இதையும் ஒரே இடத்துல இப்படி போட்டு வச்சிங்கன்னா எப்படிடா விளாடுவேன்? என்ன புதுசாக இருக்குது. ஹலோ நெய்பர் 2 இப்படி ஆகி நான் ஹலோ நெய்பர் 2 விளாண்டது கிடையாது. நான் இன்னும் வாங்கலை அந்த கேமை. நம்ம அது ஒரு நாள் கண்டிப்பாக போடுவோம். நானும் அதை போடுவேன் கண்டிப்பாக. எப்படியாச்சும் இன்ஸ்டால் பண்ணிடுவேன் நான். அந்த கேம் என்னமோ 3000 4000 அந்த டெலக்ஸ் வெர்ஷன்லாம் போட்டால் 5000 கிட்ட கேம் வருது. ஸோ அதான் யோசிக்கிறேன்னா இந்த ஆக்சுவலாக ஹலோ நெய்பர் கொண்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு காசு கிடையாது. இதுதான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. யாரா இவன்? என்னடாவா? தம்பி ரோபோடா நீ? நம்மளை மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பேய் மாதிரி மூஞ்சே பாருங்க எப்படி இருக்கு. நம்மளை மாதிரியே நிற்கிறான். ஆனால் பேய் மாதிரி இருக்கான் பார்க்க. அதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாயிருச்சு எனக்கு. ஒருவேளை நெய்பராக இருப்பானா எனக்கு லைட்டாக தோணுச்சு. ஸோ எப்படி ஆடணும்னு தெரில கீஸ் எனக்கு. ஸோ பாப்பா எப்படி ஆடுறேன்னு எனக்கே தெரில கீஸ். என்ன இப்படி கூடி போகணுமா? சரி எங்களுக்கு டோ போயிட்டு இருக்கு கீஸ் பாருங்களேன். என்ன வராது? எவ்வளோ இருக்கணுமா? ஏய் யாரா அது? அம்மா யாருமா நீ? எனக்கு யாருன்னே தெரியாது. அம்மா என்னை விட்டுருமா, என் வீட்டுக்குள்ளே நீ வந்திருக்கீங்கன்னா அது புதுசாக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கு? சி டே திஸ் இஸ் ஓப்பன் பிளேஸ் நாட் யுவர் பெட்ரூம். நம்மளே ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கோம். விடுங்கடா என்ன ஐயோ இந்த கருமத்தெல்லாம் பார்க்க வைக்கிறாங்களே. வெளி பாடி இங்கே இருக்கா டோரு. இந்த டோரை வர திறடா. ஐயோ திறடா சீக்கிரம் டோரை திறடா. திறந்தோடா அது வேற. அங்கே வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்கடா. தயவு செஞ்சு 18+ விஷயம் பண்ணுறாங்கடா. தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா என்ன. விட்டுருங்களா தயவு செஞ்சு. ஐயோ இது வேறு திறக்க முடியல கீஸ் இந்த டோரை வேற. தயவு செஞ்சு அந்த சைடு போய் பண்ணுவோம். ஐயோ தம்பி நீலாம் கிட்டே வரக்கூடாது. நீலாம் அந்த மாதிரி ஆளு. நீலாம் என் கிட்டே வரக்கூடாது. இன்னைக்கு இது ஹலோ நெய்பர் 2 ஆசையாக விளாட்லான்னு வந்து என்னென்னவோ பண்ணுறானுங்க. நீலாம் கிட்டே வரக்கூடாது போயிரு. இன்னும் கீஸ் அந்த லஞ்ச் டேடி இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்க கீஸ். அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளனா அந்த கதவை திறந்து நான் வாடி வெளியே போயிடுவேன். எப்படி கீஸ் வெளியே போகிறது கூட இடமே இல்லை. திறந்துட்டானுங்களா? தேங்க்ஸ்டா தம்பி திறந்து கொடுத்ததுக்கு. அண்ணன் நான் வெளியே போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன அது புதுசாக இருக்குது இது. ஸோ என்னடா அது? இதுதான் நம்ம வீடா? ஸோ ஹலோ நெய்பர் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அந்த நான் எங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் அது இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஹலோ நெய்பர் 2 பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் ஆடிருப்போம்ல ஒரு அமைக்கி சொல்கிறது ஆடணும் நம்ம. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கிராஃபிக்ஸும் ரொம்ப கேவலமாக எதுவுமே சரியாக லோட் ஆகாமல் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதோட இது நல்லா பெட்டராக தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நல்லா ஹலோ நெய்பர் 2 பண்ணுறது அப்ளை பண்ண முடியுமான்னு அர்த்தத்தில் பார்ப்போம். பண்ண முடியுதா இல்லையான்னு. ஸோ இதான் கேஸ் அந்த போலீஸ்காரன் வீடு. அந்த போன தடவை பார்த்துருப்போம். ஸோ இப்போ உள்ளே தான் கண்டிப்பாக இருப்பான். தலைவா எங்கே இருக்க தலைவா? என்ன கீஸ் காணோம்? இல்லையோ ஒரு வேளை தம்பி இருக்கியா? ஏய் இல்லை நான் வாட்டி கீஸ் என்ன கீஸ் இது? இங்கெல்லாம் போன தடவை போட்டு பூட்டி வச்சுருப்பானுங்க. அதை நான் பூட்டி வைக்கல. இன்னும் மேலே போக முடியல என்னால். இன்னும் புதுசாக இருக்குது. ஆனால் போல என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கானு கீஸ் இவங்க. சார் எங்கே சார் இருக்கீங்க? போலீஸ்கார் எங்கே சார் இருக்கீங்க? எனக்கு தெரியாது. நான் வாட்டிக்கு வெளியே போகிறேன். இங்கீஸ் இருக்கான். அவனுக்கு காணும் என்னன்னு தெரில. ஸோ அடுத்த வீட்டுக்கு போவோம். அடுத்த வீடு எங்கே இருக்கீஸ்? இதுக்கு மறந்துடுச்சு. அதை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ விளையாடி போட்டோம் ஹலோ நெய்பர் 2 மொபைலில். அதுக்குமே சொன்னால் அஃபீஷியலாக வந்து டைனி கேம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அப்லோட் பண்ணது கிடையாது. அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அதாவது ஃபேன் மேடு தான் அதுவும். ஸோ அடுத்த வீடு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது அந்த லஞ்ச் லேடி வீடு தானே அது. ஸோ போவோம், அங்கேயும் போவோம் நம்ம. ஸோ பட்டை போடு ரத்னமாலா. ஸோ அந்த பாட்டில் கேட்டகி பராசத்தில் சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டு. ஸோ நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பாட்டை. நம்ம சீரமோ என்னதுடா அது? என்னது கேபரி? அங்கே லஞ்ச் லேடி இருக்குமே, அதை வேணா காணோம். ஏம்மா நீ எங்கம்மா இருக்க? காணோம். எங்கம்மா போனா நீ? வீடு எப்படி தனியாக போட்டு வச்சு கடையை எப்படி தனியாக போட்டு போயிட்டேன்னா தாட்டையை போட்டு போனா என்ன? நானே ஒரு திட்டு பையன் தான் இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னைக்கு இது அதையும் காணும் என்னன்னு தெரில. ஸோ இந்த இங்கெல்லாம் போன தடவை வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டோம் கடைசியில். இந்த தடவை ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறோம். என்னைக்கு இது கொஞ்சம் லைட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அது அப்படியே ஹைட்டாக என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க கீஸ். ஸோ அடுத்த வீட்டுக்கு போனோம். எனக்கு அப்படியே இது விளாடும் போது எப்படி இருக்குன்னா எனக்கு ரோப்ளாக்ஸ் விளாடுற மாதிரி இல்லை, அப்படியே எனக்கு ஹலோ நெய்பர் 2 தான் விளாடுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ போவோம் அப்படியே நம்ம சீக்கிரம் போடா. ஸோ சீக்கிரம் ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் அந்த ஓடுற பட்டினே குதிக்கிற பட்டினே ஒரே இடத்துல இப்படி கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா எப்படிரா போவோம். இங்கே பாருங்கள் இப்படி இருக்கு, எப்படி கீஸ் போவோம். இங்கே ஒரு நாய் வாரம் இருக்குமே வந்து கடிப்போம். யாரா அவன்? சார் யாரி சார்? யாரா அவன்? ரெண்டா வந்தா திடீர்னு பயம் கொடுத்தான் என்னமோ செய்கிறான்.
சார் நீங்கள் அங்கேயே நின்னுங்க, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் நான் ஏதாச்சும் இருக்க. அப்பா வீடு இந்த பழம் பழக்குது பாருங்க, அப்படியே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேறு என்ன இருக்குது அந்த மேலே போய் பார்ப்போம். ஆனால் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். ஐயோ சார் 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 விட்டுருங்க சார். துரத்துறோம் துரத்துறோம் சார் 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 என்னடா இவன் விட்டு விட்டு இன்னும் ஒரு மாதிரி நடக்கிறான். சார் 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 ரொம்ப பப்பாயி சார் சார் விட்டுருங்க சார் சார் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் சார் 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 ஓடுறோம் 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 இப்படிலாம் நடக்குதுங்க. ஏய் பிடிக்க மாட்டானா, சும்மா கிட்ட வந்து வந்து சும்மா பார்ப்பாங்கள இருக்கு. அடப்பாவி, ஓ அப்படியா நீ, நானும் கிட்ட வரேன், இந்த வரேன் வரேன் வந்து பிடி. யாரா நீ, நானும் இவனை பார்த்து பயந்துனங்க. சொன்னால் அவன் இன்னொரு பண்ணுறான்னு எனக்கே பயமாயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஸோ வெட்டி அதாச்சும் டம்மி பீஸு, ஸோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே வீட்டு மேலே போக பார்த்தா அதுவும் போக முடியல. இவன் யார் இவன் தெரிஞ்சு பிளேயர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிளேயர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கெட்டப்பில் வந்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் பிளேயராக இருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா ஒன்றுமே செய்யாமல் ஒரு மாறி போயிட்டு இருக்கான் இவன். ஸோ என்னன்னு தெரில. அங்கே போலீஸ்கார் பார்த்தா அவரு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவன் பிளேயராக இருப்பான்னு நினைக்கிறேன். பிளேயராக இருந்தால் மேலே போட்டிருப்போம், என்னன்னு தெரில, அதுவும் போடலை. ஸோ இதுவும் அந்த அவ்வளோதான் இந்த கேம். ஸோ நம்ம அடுத்த ஹலோ நெய்பர் கேம் பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம். ஹலோ நெய்பர் 2 கேம் பார்த்திங்கன்னா போகிறோம். அடுத்த ரோப்ளாக்ஸோட கேம் தான். ஸோ சீக்கிரம் வெளியே வாடா. ஸோ அடுத்து எங்கே இருக்குது, இது வேறு வெளியே அமுச்சு விட்ரு, எங்கிட்ட அமுச்சு விட்ருவாங்க பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருறா தம்பியா. ஹலோ நெய்பர். ஸோ இப்போ அடுத்த கேம் நான் ஹலோ நெய்பர் 2ன்னு போடணும்ல, நான் மறந்துட்டேன். ஹலோ நெய்பர் 2ன்னு போடணும். ஸோ இதான் நம்ம வந்து இந்த கேம் தான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டு இருந்தோம். அடுத்த பார்த்த கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஹலோ நெய்பர் பேட்டா. நம்ம வந்து இந்த நியூ நெய்பர்ஹுட் பார்ப்போமா, அதே போயிடுவோம் நம்ம பார்க்க ஒரு மாதிரி டராக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போது தரல, பார்ப்போம் ஈஸ். நம்ம சீரம் போட இது வேறு. ஸோ ஸ்டார்ட் பண்ணோமா, கிளாஸ் போர்ட்டல் சேர்றா சார் இன்ட்ரோலாம் போதுன்னம்மா. இது இந்த வருஷன் ஆட வேணாம் கீஸ். அந்த பேட்டா வருஷன் ஆல்ஃபா 1.5 அதெல்லாம் ஆட வேணாம், அதெல்லாம் நல்லா இருக்காது கண்டிப்பாக. ஸோ நம்ம இதே ஆடுவோம். நம்ம சீக்கிரம்டா ஆகுதுன்னு சொல்லுங்க, நல்லா பண்ணுறீங்க. நேரம் ஆக்குறாங்க பாருங்களேன். என்னடா பண்ணுறீங்க எனக்கு புரியல. என்னடா அது இருட்டா என்னடா நடக்குறீங்க எனக்கு புரியல. போடாங்கிட்டு என்னடா அது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் அவ்வளோதான் போல இருக்கீஸ். லாக் இன்சர்ட்டா இந்த கேமில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் கீஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இதோட கேம் பிளேயே முடிச்சுக்கலாம். ஏன்னா அது என்னன்னு தெரில, கூட்டு போட்டு வச்சிட்டாங்க, என்ன பண்ணு தெரில. இவங்க இப்படியா ஸ்டாவ் முடியுமா. ஸோ இதோட கீஸ் நான் இந்த கேம் ஆனா பாய் கீஸ் முடிச்சுக்கலாம். அந்த கேமில் பாய் கீஸ்.